கொடூரான மிருகம் என் புள்ளைய வேட்டாடிட்டு போயிட்டான். என் புள்ள சாவுக மிருகம் போராடின்னு இருக்கா. அம்மா என்னால சாப்பிட முடியல, என்னால உட்கார முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. என் புள்ள சொல்லி சொல்லி அழுகுறா. ஒரு தாயா என் குழந்தை படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. என் பிள்ளைக்கு நடந்து 10 நாள் ஆயிடுச்சு. நாங்க புடிச்சிருவான்றவங்க எப்ப பிடிப்பாங்க? என் புள்ள ஒரு வேலை செத்துட்டு இருந்தா அப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்களா? நடந்து 10 நாள் ஆகுது. இது வரைக்கும் கேக்குறப்பெல்லாம் 2 நாள் 3 நாள்ன்றாங்க காவல்துறை. சரியான பதில கிடையாது. என்னோட பிள்ளைக்கு என் குழந்தை மலவலியோ மனு தலைவலியோ என் பிள்ளை ரொம்ப காதல இருக்கா. பிள்ளைக்கு என்ன நாயத்தை நீங்க எல்லாருமே சேர்ந்து வாங்கி தரணும். என் பிள்ளை ரொம்ப கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு வந்தா. கொடூரான மிருகம் என் பிள்ளைய வேட்டாடிட்டு போயிட்டான். என் புள்ள சாவுக மிருகம் போராடின்னு இருக்கா. எனக்காக எல்லாருமே சேர்ந்து எங்களுக்கான நீதியை வாங்கி கொடுங்க. அவனை சீக்கிரம் பிடிங்க சொல்லுங்க. காவல்துறையை நாங்க கேக்குறப்பெல்லாம் 2 நாள்ல புடிச்சிருவோம், நாங்க நெருங்கிட்டோம். இந்த பதில் தான் சொல்றாங்களே தவிர என் பிள்ளைக்கு நடந்து 10 நாள் ஆயிடுச்சு. ஒரு தாயா என் குழந்தை படுற கஷ்டத்தை என்னால பார்க்க முடியல. அம்மா என்னால சாப்பிட முடியல, என்னால உட்கார முடியல, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுமா. என் புள்ள சொல்லி சொல்லி அழுகுறா. ஒரு தாயா என் புள்ளைய பார்க்க முடியல. ஏன்னா நம்ம உயிரோடு இருக்கிறோம். நம்ம இந்த அளவுக்கு நம்ம புள்ளைய பண்ணிட்டு போயிட்டானே. அவனை ஒண்ணுமே பண்ணாத உன்ன காவல்துறை வச்சிருக்காங்க. நாங்க புடிச்சிருவான்றவங்க எப்ப பிடிப்பாங்க? என் புள்ள ஒரு வேலை செத்துட்டு இருந்தா அப்ப கண்டுபிடிச்சிருப்பாங்களா? உயிரோட இருக்கிறதால தேடுறோம், நாங்க கண்டுபிடிச்சிருவோம்ன்றாங்களே தவிர இன்னும் அவனை புடிச்சான்ற பதிலே வரலையே.